பெரியார், அண்ணா, கலைஞர் என்கிற இந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இடம்பெறுகிறார் என்பது முக்கியமானது. ஜோசப் கென்னடி அவர்கள் பேசுகிற போது ஒரு வாழ்க்கை வரலாற்றை பாதியிலிருந்து தொடங்கக்கூடாது என்று சொன்னார். மிசா முதல் என்றால் அவருடைய 23வது வயதில் இருந்து 1976 இருந்து அதற்கு முன்பே அவர் மாணவர் இயக்கத்தை உருவாக்கினார். அவர் அரசியல் பேசினார் என்பது உண்மை. ஆனால் எப்படி அவர் நெருக்கடிகளை எதிர்கொண்டு இன்றைக்கு புனித ஜார்ஜ் கோட்டையை போய் சேர்ந்திருக்கிறார் என்கிற அந்த அரசியல் போராட்ட களத்தை மையப்படுத்தி இன்பா அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார். அது இன்றைய தலைமுறைக்கு தேவையானது. இந்த 23 வயது வரையில் அவர் என்ன செய்தார் என்பதை விட மிசா காலத்திலிருந்து அவர் எப்படி புடம் போட்ட பொன்னாக மாறினார் என்பதுதான். மிசா காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரு நெருக்கடி இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த ஒரு சட்டம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், அதான் மிசா, MISA, ஒரு சட்டம். சட்டத்தின் பெயர், அது ஒரு சுருக்கம், அப்ரிவேஷன். ஏன் அதை செய்தார் என்றால், அவர் பிரதமராக தொடர முடியாத அளவுக்கு அவருக்கு எதிரான நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. அவருடைய தேர்வு செல்லாது, தேர்தல் செல்லாது என்று. அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக கையில் எடுக்க வேண்டும் என்கிற பாசிச பாதையை நோக்கி நகர்ந்தார். சமூக நீதி பேசுகிற, சமத்துவம் பேசுகிற, ஜனநாயகம் பேசுகிற தலைவர்கள் இந்திய அளவிலே வேட்டையாடப்பட்டார்கள். அதிலே மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட இயக்கங்களுள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போது மிக இளம் வயதாக இருந்த தளபதி அவர்கள் இந்த போராட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். அவர் தலைவரின் பிள்ளை என்பதற்காகவே குறிவைக்கப்பட்டு சிறைச்சாலையில் கடுமையாக தாக்கப்பட்டார். சிட்டி பாபு போன்றவர்களால் அவர் பாதுகாக்கப்பட்டார் என்பது வரலாறு. சிட்டி பாபு தன் உயிரை இழந்து தளபதியை காப்பாற்றி தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் சிட்டி பாபுவை நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அவர் குறிவைக்கப்பட்டார்? கலைஞர் மகன் என்பது மட்டுமல்ல, கலைஞர் பின்பற்றிய அதே கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுகிற துடிப்புமிக்க இளைஞராக இவர் இருக்கிறார் என்பது அப்போதே அவர்களால் உணர முடிந்திருக்கிறது. அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் இப்படித்தான் அடையாளம் காண்பார்கள். இவருக்கு பின்னால யார் இந்த அரசியல் எடுத்துட்டு போற ஆள், விடக்கூடாது. ஒரு இயக்கத்தை நசுக்குகிற போது, ஒரு தலைவனை வீழ்த்துகிற போது, அதற்கடுத்து யார் எழுச்சி பெறுவார்கள் என்பதை அடையாளம் காணக்கூடிய ஒரு முயற்சி அதிகாரிகளுக்கு எப்போதும் உண்டு. அப்படி ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி திட்டமிட்டு அவரை தன் பூட்ஸ் கால்களால் நசுக்கி அவரை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. இன்றைக்கும் ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரும் அந்த சிறைச்சாலையில் இருந்தவர் தான். அவர் கண் முன்னால் நடந்ததுதான். அவரே ஒரு சாட்சியம்தான். ஏதோ சும்மா கலைஞரின் பிள்ளை என்பதால் கோட்டைக்கு வந்து விட்டார் என்று பலரும் கருதுகிறார்கள். இந்த ஒடுக்குமுறை, அரச பயங்கரவாதத்தின் ஒடுக்குமுறை அவரை அழிக்க பார்த்தது.
ஆனால் அதில் இருந்தவர் மீண்டு வந்து அரசியல் வேண்டாம், பொது வாழ்க்கை வேண்டாம் என்றவர் ஓடி ஒளியவில்லை. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உற்ற துணையாக இருந்து அவர் இட்ட கட்டளைகளை ஏற்று மக்கள் பணியாற்றினார். படிப்படியாக கட்சி பொறுப்புகளை ஏற்றார். அண்ணா மடியில் தவழ்ந்தார் என்பா பதிவு செய்திருக்கிறார். வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு தளபதிக்கு கிடைத்தது என்று. எப்போதெல்லாம் கலைஞரின் இல்லத்திற்கு அண்ணா வருகிறாரோ அப்போதெல்லாம் பல குழந்தைகள் அந்த வீட்டிலே இருந்தாலும் துடிப்பாக ஓடி அண்ணா மடியிலே ஏறி அமர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை தளபதி பெற்றார் என்பதை இங்கே பதிவு செய்கிறார். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்களே, அது அப்போதே தெரிந்திருக்கிறது. அவருக்கு மூத்தவர்கள் பலர் குடும்பத்திலே உண்டு. ஆனால் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டவராக அல்லது அண்ணாவை உள்வாங்கிக் கொண்டவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்போதே இருந்திருக்கிறார். அப்படி அந்த அரசியலை உள்வாங்கிக் கொண்டு அண்ணா கட்டி காத்த பெரியாரின் கோட்பாடுகளை முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றிய சமூக நீதி அரசியல் கோட்பாடுகளை இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து கட்டி காப்பாற்றி வருகிறவர் நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். இது வெறும் புகழ்ச்சி அல்ல, மிகைப்படுத்துதல் அல்ல. எல்லோரும் என்ன நினைத்தார்கள்? அண்ணாவுக்கு பிறகு திமுக இருக்காது என்று நினைத்தார்கள். கலைஞர் வந்தார். கலைஞர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள். என்னென்ன விமர்சனங்கள்! ஈழத்தமிழர் பிரச்சனையிலே சர்வதேச அளவிலான சதிகளை எல்லாம் பேசாமல் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்கிற வெளியுறவு விவகாரங்களில் தலையிட முடியாத அதிகாரம் கொண்ட ஒரு பதவி மாநில முதலமைச்சர். தலையிட முடியாது. பார்லிமெண்ட்ல பேசலாம், அவ்வளவுதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக இனக்கொலைக்கு அவர்தான் காரணம் என்று இன்றைக்கும் அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு 91 2009 வரையில் விடுதலை புலிகள் இயக்கத்தை அழித்தொழித்தார்கள் என்று சொல்லுகிற வரையில் வாய் திறக்காமல் இருந்த இயக்கம் அதிமுக. ஜெயலலிதா அம்மையார் ஒரு நாள் கூட அதை பற்றி அவர் பேசியதில்லை, அறிக்கை வெளியிட்டதில்லை. பிரபாகரனை கைது செய்து கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும், விசாரிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றியவர். ஆனால் அவரை யாரும் விமர்சிப்பதில்லை. அவர் மீது யாரும் குறை சொல்வதில்லை. பல நேரங்களில் தனிமையிலே தலைவர் கலைஞர் அவர்களோடு நாங்கள் தனித்து உரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் என்று கூட, சில நேரங்களில் 1 மணி நேரம் கூட எடுத்துக்கொள்வார். சண்முகநாதன் அவர்கள் சொல்வார், நீங்க வந்தா என்னதான் இப்படி பேசுவீங்கன்னு தெரியல, மணிக்கணக்கில் உட்கார்ந்துடுறீங்கன்னு சொல்லி பேசுவார். மனம் திறந்து பல தகவல்களை எங்களோடு அவர் பகிர்ந்து கொண்டதுண்டு. அவர் சந்தித்த சவால்களை, நெருக்கடிகளை, இழிவுகளை. அதற்கு காரணம் அவர் உள்வாங்கிக் கொண்ட பெரியாரின் கோட்பாடுகள் தான். சனாதன எதிர்ப்பு என்கிற அந்த நிலைப்பாடு தான். திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல் தான். அருமை தோழர்களே, அதே அளவுக்கான வீரியத்தை பெற்றிருப்பதால் கலைஞருக்கு பின்னால் திமுக அவ்வளவுதான் என்று எல்லோரும் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களின் கனவிலே மண்ணை அள்ளி போட்டுவிட்டு இன்றைக்கு அதை கட்டி காக்கிற ஆளுமை, பேராளுமையாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இந்த வரலாற்றை எல்லாம் உணர்ந்தவன் என்கிற காரணத்தினால்தான், புரிந்தவன் என்கிற காரணத்தினால்தான் அந்த கொள்கை கோட்பாடுகளோடு
உடன்பாடு உள்ளவன், அந்த கொள்கைகளில் ஊறியவன் என்கிற காரணத்தினால்தான் முத்தமிழறிஞர் கலைஞரோடும் தளபதி அவர்களோடும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கைகோர்த்து நிற்கிறது. வேறு எந்த நோக்கமும் கிடையாது.